நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதம்ருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகாः. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्विति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं. हरिः ओं तत्सत्. कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामितम्. ஹரே கிருஷ்ணா. நேத்து பார்த்ததுல என்ன? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஒவ்வொருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? மாதாஜி, நீங்க சொன்னீங்க ஹியூமன்ஸும் பகவான் தன்மையில் ஒன்று, பட் அளவில் வேறுபாடு உண்டு. ஆத்மா ஹியூமன்ஸ் கிடையாது, ஆத்மா. ஆத்மா ஆத்மாக்கள் பகவானோட தன்மையில் ஒன்றானவர்கள், அளவில் வேறுபாடு. வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. பகவானின் சேவைதான் திருப்திப்படுத்துகிறது. நாக்கு ஹரே கிருஷ்ணாவையும் பிரசாதத்தையும் அந்த சேவை, நாக்குக்கு சேவை பகவானுடைய நாமத்தை சொல்றது, பிரசாதத்தை நாம ஏற்றுக்கொள்வது. பகவானுக்கு சேவகன் அப்படிங்கறத எப்பயும் மைண்ட்ல இருக்கு. தேங்க்யூ. கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க மாதாஜி. 4 வகையான பிரின்சிபல்ஸ், ஜெபம் பண்றது, பிரசாதம் சாப்பிடுறது, இது எல்லாமே கடைபிடிக்கணும். சத்துவ புராணம் சீட பரம்பரையில இடம்பெற்றவர்கள் மட்டும்தான் ஆன்மீக கருத்தை சொல்ல முடியும்னு சொல்லிங்க குரு மாதாஜி. பிரபுபா சொல்லியிருந்தார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சீட பரம்பரையில இடம்பெறணும்னா என்ன அர்த்தம் பார்த்தோம். அப்புறம் சத்துவ புராணம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொன்னீங்க. ஓகே. சோ சீட பரம்பரைனா என்ன அர்த்தம்? நாம என்ன பண்ணணும்? சீட பரம்பரை இணையணும்னா நாம என்ன பண்ணணும்? சீட பரம்பரையில் இணைய வேண்டும். ஒரு ஆன்மீக குருவன் ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கணும். ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கணும். ஆன்மீக குருவை ஏத்துக்கணும், தீட்சை வாங்கிக்கணும். அதான் சீட பரம்பரையில சேர்றோம்னு அர்த்தம். இல்லைன்னா தனியா நின்றுட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. வியாச தேவர் கிட்ட வேதங்களுக்கு தேவையான அனைத்தும் முழுமையாக இருந்தாலும் மனநிறைவு ஏற்படவில்லை. அதற்கு காரணம் பக்குவமடைந்த ஜீவன்களுக்கும் களங்கமற்றவரான பகவானுக்கும் பிரியமான பகவானின் பக்தி தொண்டை
வலியுறுத்தாததே காரணம் என்று சோ அவர் வந்து சொன்னாங்க. பகவானை பத்தி என்ன பண்ணல, நேரடியா பகவானுடைய சேவையை பத்தி அவர் சொல்லல. அதனாலதான் அவருக்கு திருப்தி ஏற்படல அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி. அடுத்த பதம் 33. தம் அபிஜ்ஞாய சகசா பிரத்யுக்தாயா கதம் முனிஹி பூஜயாம் ஆச விதிவன் நாரதம் சுரபூஜிதம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம் நம்ம இப்போ படிச்சோம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவிதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ நாரதரின் மங்களகரமான வருகையின் போது ஸ்ரீல வியாசதேவர் மரியாதையுடன் எழுந்து நின்று சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவருக்கு அளிக்கப்படுவதற்கு இணையான பயபக்தியுடன் அவரை வழிபட்டார். சோ இது ஒரு முறை. ஆன்மீக குருவை பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுக்கு நிகரா அவரை வந்து நாம வழிபடணும். ஆன்மீக குருவை பார்த்த உடனே முதல்ல பண்ண வேண்டியது விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற மரியாதைகளை அவருக்கு செலுத்தணும். பகவானை எப்படி நம்ம வந்து வழிபடுறோமோ அதே மாதிரி அந்த உபச்சாரங்களோட ஆன்மீக குருவை நாம வழிபடணும். பொருளுரை சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. விதி என்பது முதலாக படைக்கப்பட்ட ஜீவராசியான பிரம்மாவை குறிக்கிறது. அவரே வேதங்களின் முதல் மாணவரும் பேராசிரியரும் ஆவார். அதை அவர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்து கற்று முதலில் நாரதருக்கு போதித்தார். ஆகவே ஆன்மீகமான சீட பரம்பரையில் நாரதர் 2வது ஆச்சாரியார் ஆவார். அவர் பிரம்மாவின் பிரதிநிதி ஆவார். ஆகவே எல்லா விதிமுறைகளுக்கும் தந்தையான பிரம்மாவுக்கு இணையாக அவரும் மதிக்கப்படுகிறார். அதை போலவே சீட பரம்பரையின் சங்கிலி தொடரில் இடம்பெற்ற மற்ற எல்லா சீடர்களும் கூட மூல ஆன்மீக குருவின் பிரதிநிதிகளாக மதிக்கப்படுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் ஸ்ரீ நாரதரின் தோற்றம் எனும் தலைப்பை கொண்ட 4ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரிகித்வம் தத்சத். ஸோ நாம ரொம்ப மங்களகரமா 4 அத்தியாயங்களை நிறைவு செய்திருக்கோம். பெரிய விஷயம். ஆரம்பத்திலேருந்து படிச்சு பொருளுரையோட பொறுமையா நீங்க எல்லாரும் பொறுமை காத்து இந்த மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். சோ இங்க வந்து விதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம பொதுவா விதி அப்படின்னா நம்முடைய கர்ம வினையை சொல்லுவோம் விதி அப்படின்னு. அது கிடையாது. இது வந்து விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஆன்மீக விதிமுறைகளை எப்படி நாம கடைபிடிக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதுதான் இங்க வந்து விதி அப்படின்னு சொல்லியிருக்கு. பூஜையாம் ஆச விதிவன் நாரதம் சுர பூஜிதம். நாரதர் வந்து பகவானை வழிபடுற மாதிரி, அதாவது பிரம்மதேவரை வழிபடுற மாதிரி இங்க வந்து அவருடைய வியாசதேவர் வந்து பிரம்மதேவரை வழிபடுற மாதிரி நாரதரை வழிபட்டார். அவருடைய ஆன்மீக குருவான நாரதரை அவர் வழிபட்டார். பிரபுபாத் சொல்றார், அப்போ அந்த பரம்பரையில வரக்கூடிய எல்லா சீடர்களும் அந்த மாதிரி வழிபடத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்றார். சோ அதனால நம்ம ஆன்மீக குருவை எப்படி வழிபடணும் அப்படின்னா, சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரே அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரார் தன்னுடைய ஆன்மீக குருவுக்கான அந்த குரு அஷ்டகத்துல சொல்றார். அந்த மாதிரி பகவானுக்கு நிகரா ஆன்மீக குரு வழிபடப்படணும். இப்போ குருவும் சீடனும் எப்படி பேசிக்க போறாங்க, என்ன சம்பாஷணை அங்க நடக்க போகுது, என்ன மாதிரியான கேள்விகள், என்ன மாதிரியான பதில்கள் வரப்போகுது அப்படிங்கறத நாம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். மாதாஜி, 2வது ஆச்சாரியா அவர் நாரதர்னா, முதல் ஆச்சாரியார்னா யார சொல்றது மாதாஜி? பிரம்மா. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. நம்ம முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, தேனே பிரம்ம ஹிருத ஆதி கவையே அப்படின்னு பார்த்தோம். ஆதி கவி அப்படின்னா பிரம்மா. பிரம்மாவுடைய இதயத்துல முதல்ல வேத அறிவை கொடுத்தது யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ அதனால கிருஷ்ணர்டேந்து தொடங்குற அந்த சீட பரம்பரையில முதல்ல, அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணாரு, நாரதர் கதை உபதேசம் பண்ணாரு இல்லையா. சோ சீட பரம்பரையில முதல்ல வர்றது கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு அப்புறம் மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாரும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். வியாசருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் மீதான நாரதரின் உபதேசங்கள். எதுக்காக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் தொகுத்தார், அதுக்கான காரணம் என்ன, நாரதர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம். பதம் 1. சூத உவாச்ச
அததம் சுகமாசீன உபாசீனம் பிரகச்ரவாக தேவர்ஷி பிராக விப்ரர்ஷிம் வீணாபாணிஹி ஸ்மயன் இவ. நாரதர் கையில எப்பவுமே என்ன வச்சிருப்பார்? வீணை வச்சிருப்பார் இல்லையா? மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக தேவரிஷி நாரதர் வசதியாக ஆசனத்தில் அமர்ந்ததும் பிரம்மரிஷியை வியாசதேவர் பார்த்து புன்முறுவலுடன் கூறினார். இவர் பிரம்மரிஷி, அவர் தேவரிஷி. இந்த மாதிரி இவங்களுடைய சம்பாஷணை எல்லாம் எதை பத்தி இருக்க போகுது இல்லையா? உத்தமமான பகவானை பத்தி தானே. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய பக்தர்கள் பேசிக்கிறாங்க. அதை படிக்கிற பாக்கியம் நமக்கும் கிடைக்குது. பொருளுரை. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதா கிருஜை. பொருளுரை. மாமுனிவரான வியாசதேவரே அவரது அதிருப்தியின் காரணத்தையும் அறிந்திருந்ததால் நாரதர் புன்முறுவல் செய்தார். பக்தி தொண்டை பற்றி விஞ்ஞானத்தை விளக்குவதில் ஏற்பட்ட குறையே வியாசதேவரின் அதிருப்திக்கு காரணம் என்பதை நாரதர் படிப்படியாக விளக்குவார். நாரதருக்கு அக்கறை தெரிந்திருந்தது அக்குறை தெரிந்திருந்தது என்பதுடன் வியாசரின் நிலை அதை உறுதிப்படுத்தியது. ஹரே கிருஷ்ணா. சொல்லவே தேவையில்லை. வியாசர் வாய் திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாரதருக்கு அங்க வந்த காரணமும் அதுதான். வியாசருடைய மனக்குறையை தெரிஞ்சு அங்க நாரதர் வரார். ஏன்னா தன்னுடைய சீடன் இந்த மாதிரி ஒரு மனக்குறையோட இருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ அவர் அங்க வரார். நாரத உவாச்ச பராச்சர்ய மகாபகவதः கஷ்டித் ஆத்மன பரிதுஷ்யதி ஷரீர ஆத்மா மானச ஏவ வா. பராசரரின் புதல்வரான வியாசரிடம் நாரதர் வினவினார், உடல் அல்லது மனமே தான் என்பதிலும் அவற்றை அறிவதே தன்னுணர்வின் நோக்கம் என்பதிலும் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அப்படியே எப்படி இருந்திருக்கும் வியாசருக்கு. ஏன்னா ஆத்மாங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. உடலும் ஆத்மான்னு சொல்லப்படும், மனமும் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படும், ஆத்மாவையும் ஆத்மான்னு சொல்லலாம். அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். இங்க கேக்குறார், உடலையும் மனதையும் ஆத்மா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறது தான் தன்னுணர்வின் நோக்கம் அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்களே, இதுல ரொம்ப திருப்தியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறார். ஏன்? வேதங்கள் முழுக்க உடல் சார்ந்த அந்த தேவைகளை பூர்த்தி செய்திருக்கும், மனம் சார்ந்த அந்த ஸ்பெகுலேஷன், மென்டல் ஸ்பெகுலேஷன் ஞானிகளுக்கும் வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. உபனிஷதங்கள் எல்லாம் ஞானிகள் படிக்கக்கூடியது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபுவை பிரகாஷானந்த சரஸ்வதி கேட்கிறார், சன்னியாசியா இருந்துகிட்டு வேதாந்த சூத்திரம் படிக்காம என்ன பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா? இதெல்லாம் தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சு அதை அப்படியே ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதுதான் தன்னுணர்வு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்களே, அதுல ரொம்ப திருப்தியா இருக்கீங்களா? முதல்ல பார்த்து சிரிச்ச போதே வியாசருக்கு புரிஞ்சிருக்கணும், ஆஹா நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த கேள்வி எப்படி வருது பாருங்க. ஒரு ஆன்மீக குரு அப்படின்னா இந்த கண்டிப்பு இருக்கணும். ஆரம்பத்துல நம்ம பக்தர்களை முதல்ல வர்றவங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்கள நம்ம பண்ணலாம். ஆனா தவறு செய்யும் போது கண்டிக்காத ஆன்மீக குரு யாரு கிடையாது, ஆன்மீக குரு கிடையாது. தவறு செய்தார்கள் அப்படின்னாக்க கண்டிப்பா என்ன செய்யணும், கண்டிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு, ஆன்மீக குருவுக்கு இருக்கு. அதேதான் கிருஷ்ணனும் பண்ணார். முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினார். கிருஷ்ணா இந்த சண்டை போட சொல்றீங்களே, முதல் அத்தியாயம் பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த 6 காரணங்கள் தெரிஞ்சிருக்கும். அர்ஜுனன் சண்டை போட மறுத்ததுக்கான 6 காரணங்கள். அப்போல்லாம் கிருஷ்ணன் என்ன பண்ணார், சாம கேட்டுக்கிட்டே இருக்கார். பேசுறியா, பேசு 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 எல்லாம் சொல்லி முடி அப்படின்னு கேட்டுட்டு அவரோட டேர்ன் வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, ரெண்டு குட்டு வைக்கிறார் கிருஷ்ணர். ஃபர்ஸ்ட் குட்டு என்ன வைக்கிறார், குதஸ்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அநாரிய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன அப்படின்னு சொல்றார். 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் பகவான் வாட்ச அப்படின்னு ஆரம்பம். அதுக்கப்புறமும் புலம்புறார். முதல் குட்டு
கொஞ்சம் வலி இல்ல போல இருக்கு. அதனால பார்த்தார், நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டு பலமா வைக்கிறார். அந்த குட்டு என்ன வச்சார்? அசோச்சியானன் வச்சோஷஸ்வம் பிரக்ஞா வாதாம்ச பாஷஷே கதாசு ந கதாசும்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு. பெரிய பண்டிதன் மாதிரி பேசுனேன். நிறைய சாஸ்திர உதாரணங்கள் எல்லாம் சொல்ற பெரிய பண்டிதனும் நீ. உனக்கு என்ன தெரியல? எதுக்காக கவலைப்படணும், எதுக்காக கவலைப்படக்கூடாது அதுவே தெரியலையே உனக்கு. எதுக்காக கவலைப்படக்கூடாதோ அதுக்காக கவலைப்படுறிய நீ அப்படின்னு சொல்லி ஒரு குட்டு வச்சான். அதே மாதிரி இங்க வந்து நாரதர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி பண்ணீங்கல்ல, வேதங்கள் வேதங்கள் வேதங்கள்னு சொல்லி என்ன பண்ணீங்க? வெறும் கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம் இதே தானே கொடுத்துருக்கீங்க. நேரடியான பக்தி யோக முறையை எங்க சொல்லியிருக்கீங்க? இப்ப கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம சண்டே கிளாஸ்ல நிறைய பேர் கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த விளக்கு எப்படி நம்ம ஏற்றணும், இந்த விளக்கை எப்படி அணைக்கணும், எத்தனை ஊதுபத்தி வைக்கணும், எத்தனை இதேல தான் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கே தவிர, நாம எப்படி ஜபம் பண்ணணும், நான் எப்படி வெங்காயம் பூண்டு இல்லாம சமைக்கணும், நான் எப்படி நைவேத்தியம் பண்ணணும், நான் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், அந்த கேள்வி யாருக்கும் வர்றதில்லை. ஏன்னா நம்ம வந்து அதுக்குள்ளேயே ஊறி போயிட்டோம். அதுக்குள்ளேயே தான் இருக்கோம், சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளேயே நம்ம இருக்கோம். ஆனா இதெல்லாம் தாண்டி வெளியில வரணும். இதுவும் தேவைதான், இது இல்லைன்னு சொல்லல, இதுவும் தேவைதான். ஆனா இதை தாண்டி நம்ம எப்ப வெளியில வரப்போறோம்? வெறுமை இதை எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும். ரொம்ப ஒரு 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 வேடிக்கையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னாக்க, நாங்க இந்த தாமோதர மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு குறைந்தபட்சம் 4 ப்ரோக்ராமாவது பண்ணுவோம். ஒவ்வொரு 4 பேர் வீட்டுல போய் தாமோதர ஆர்த்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்படி ஒரு வீட்டுல போய் தாமோதர ஆர்த்தி பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, அழகா அந்த கிருஷ்ணர் படம் எல்லாம் வச்சு ஒரு துணி விரிச்சிருந்தாங்க. இந்த பட்டு சில்க் துணி மாதிரி ஒண்ணு விரிச்சிருந்தாங்க, ஜரிகெல்லாம் போட்டு. அதுல குஞ்சம் எல்லாம் இருந்தது. அவங்க தேங்காய் உடைச்சு கொண்டு வந்து வச்சாங்களா, அந்த தேங்காய்ல கொஞ்சம் நார் இருந்தது. அந்த நார் வந்து அந்த குஞ்சத்துல மாட்டிடுச்சு. நானும் அதை ஒன்றும் பார்க்கல. சரி நம்ம வந்து கதை சொல்றோம், ஆர்த்தி பண்றோம், அப்படிதான் பண்றோம். அப்போ ஒரு மாமி என்கிட்ட என்ன கேட்டாங்க, ஆமா இந்த தேங்காய் நார் அங்க வச்சிருக்கேளே அதுக்கு ஏதானு சாங்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் நான் ஆடி போயிட்டேன். இது என்னடா இது, தேங்காய் நார் எங்க வச்சோம், அதுல என்ன சாங்கியம் இருக்கு, அதுக்கு என்ன பெரிய தத்துவம் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த குஞ்சத்துல தேங்காய் நார் ஒட்டி இருக்கு. அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், பகவானுக்கு ஆரத்தி பண்ணணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கா? ஏன்னா இது வந்து என்ன ஆயிடும் போல இருக்கு, அடுத்த வீட்டுல போய் பண்ணும்போது அந்த வீட்டுல அந்த குஞ்சத்துல தேங்காய் நார் வச்சிருந்தாங்க, நாமளும் தேங்காய் நார் வைக்கணும்னு வச்சாலும் வைப்பாங்க. அதனால நம்மளுடைய இந்த கர்மகாண்ட வழிமுறைகள் எல்லாம் எப்போ நம்ம தூக்கி போட போறோம்? இந்த கர்மகாண்ட வழிமுறைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்போ உண்மையா நம்ம வந்து பகவான் நாமத்தை சொல்ல போறோம்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எப்போ சொல்ல போறோம்? இங்க கேக்குறார் நாரதர், இப்படி பண்ணி வச்சுங்களே மக்களை. ஏற்கனவே அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி புலனின்பத்து மேல பைத்தியம் பிடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த போனா அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து உண்மை, ஒரு சகுனங்கள் எல்லாம் பாக்குறது அதெல்லாம் உண்மை. ஆனா இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாத செயல்கள், இப்போ நீங்க வந்து அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்க, யுதிஷ்ட மகாராஜர் வந்து அர்ஜுனன் அனுப்புவார். கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அர்ஜுனன் அனுப்புவார். அர்ஜுனன் போயே 8 மாசம் ஆயிருக்கும், அவரும் திரும்பி வந்திருக்க மாட்டார். அப்போ யுதிஷ்ட மகாராஜர் பலவிதமான கெட்ட சகுனங்களை வந்து அவர் வந்து பார்ப்பார். சோ சகுனங்கள் அப்படிங்கிறது வேற, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல வந்து இது மாதிரி பண்றதுங்கிறது வேற. பிரபுபாத் வந்து ஒரு கதை சொல்லுவார், இந்த கதை இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்களாம். அப்போ கல்யாண நாள் அன்னைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்களாம். அப்போ என்ன ஆச்சா, அந்த பிரபு பூனையை பத்தி சொன்னோன்னே எனக்கு பூனை கதை ஞாபகம் வந்துருச்சு. அப்போ அந்த கல்யாண நாள் அன்னைக்கு என்ன ஆச்சா, அந்த கல்யாணம் அந்த பண்ற இடத்துக்குள்ள ஒரு பூனை குறுக்கை நெடுக்கையும் போயிட்டு வந்துட்டே இருந்துதான். இவங்க பார்த்தாங்களாம், இந்த பூனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையை எடுத்து அந்த பூனை மேல கவுத்து போட்டாங்களாம். ஏன்னா அது திரும்ப வராதுன்னு சொல்லிட்டு அதை கவுத்து வச்சுட்டாங்களாம். இந்த பொண்ணு அதே பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஓ, கல்யாணம் பண்ணணும்னா பூனையை நம்ம என்ன பண்ணணும், ஒரு கூடைக்குள்ள மூடி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணாங்களாம், ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து அந்த பூனையை வச்சு கூடையை கவுத்து மூடி வச்சுட்டாங்களாம். அப்ப கேட்டாங்களா எல்லாரும், என்னம்மா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி. இல்ல என் கல்யாணத்தப்ப எங்க அம்மா இதான் பண்ணாங்க, அதனால கல்யாணம்னா என்ன பண்ணணும், பூனைய கூடையில மூடி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது மாதிரி என்ன காரணத்துக்காக பண்றோம், என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம எதையோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறது, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து மூட நம்பிக்கை. உண்மையிலே இது வந்து மூட நம்பிக்கை.
இப்படி இல்லாம பலபத்ர பிரபு சொல்லியிருக்காரு மாதாஜி இது இந்த கதை. பலபத்ர பிரபு சொல்லியிருக்காரு மாதாஜி கிளாஸ் எடுக்கும். சோ இந்த கர்மகாண்ட வழிமுறைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? தப்பிச்சு வரணும். தப்பிச்சு வந்து பகவானை நம்ம எப்படி நம்ம வந்து உண்மையா ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணும்போது எப்படி மனசு அலைப்பாயாம இருக்கிறது, அதை பத்தி எல்லாம் தான் நம்ம வந்து சிந்திக்கணும். ஓகே, அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முருளுரை ஸ்ரீல பிரபுபாதர் இசை. இது வியாசதேவரின் மனச்சோர்விற்குரிய காரணத்தை சுட்டிக்காட்டும் வகையில் நாரதரால் உணர்த்தப்பட்ட ஒரு குறிப்பாகும். வியாசதேவர் பராசரரின் வம்சத்தில் வந்தவரும் மிகவும் சக்தி வாய்ந்த முனிவரும் மிகச்சிறந்த வம்சத்தில் பிறக்கும் சலுகை பெற்றவரும் ஆவார். இவை அனைத்தும் அவருக்கு மனச்சோர்வுக்கான காரணத்தை அளித்திருக்க கூடாது. அவர் மிகச்சிறந்த தந்தையின் மிகச்சிறந்த புதல்வராக இருந்ததால் உடல் அல்லது மனதை அவர் ஆத்மாவோடு ஒப்பிட்டிருக்க கூடாது. அறிவு பற்றாக்குறையாக உள்ள சாதாரண மனிதன் உடலையோ அல்லது மனதையோ ஆத்மாவுடன் ஒப்பிடலாம். ஆனால் வியாசதேவர் அவ்வாறு செய்திருக்க கூடாது. தன்னுணர்வு என்பது பௌதிக உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டதாகும். ஒருவர் உண்மையாகவே தன்னுணர்வு பெற்றிருந்தால் அல்லாது அவரால் இயற்கையான சந்தோஷத்துடன் இருக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அதே சமயத்துல நாரதர் எப்படி வந்து வியாசரை புகழ்றார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அவருடைய சிறப்பு என்ன, பகவானுடைய அவதாரம், பராசரருடைய மகன், அதனால அவருக்கு இருக்கிற அந்த பாரம்பரியத்தையும் சொல்றார். அப்படி சொல்லி நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தவறு செய்தீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். அதுவும் ரொம்ப நாசுக்கா சுட்டி காட்டுறார். அதை நம்ம இங்க பாக்குறோம். ஜிக்ஞாசிதம் சுசம்பன்னம் அபிதே மகதத்புதம் கிருத்தவான் பாரதம் யஸ்வம் சர்வார்த்த பரிப்ரும்ஹிதம். கல்வி கேள்விகளில் நீர் பூரணமானவர். மேலும் எல்லா வகையான வேத சம்பவங்களையும் தெளிவாக விளக்கும் மகாபாரதத்தை சிறப்பாகவும் அற்புதமாகவும் நீர் தயாரித்திருக்கிறீர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சோ அவரை இன்னும் அவர் வந்து புகழ்ந்து சொல்றார். எல்லாம் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றார். செல்வகுமாரி படிக்கிறீங்களா மாதாஜி? எஸ் மாதாஜி, நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வியாசதேவரின் மனச்சோர்விற்கு நிச்சயமாக அவரது அறிவு பற்றாக்குறை காரணம் அல்ல. ஏனெனில் அவர் மாணவராக இருந்த பொழுது வேத இலக்கியங்களை பற்றி அவர் முழுமையாக விசாரணை செய்திருக்கிறார். அதன் பலனாகத்தான் வேதங்களின் முழு விளக்கத்துடன் மகாபாரதம் தொகுக்கப்பட்டு உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஆனா நம்ம வந்து வேத கருத்துக்களை விட்டுட்டு கதையில நம்ம வந்து மூழ்கி போயிட்டோம் இல்லையா? ஜிக்ஞாசிதம் அதீதம் ச பிரம்ம யத்தத் சனாதனம் ததாபி சோஷசி ஆத்மானம் அக்ருதார்த்த இவ பிரபோ. நீர் அறிவு பிரம்மத்தை மட்டுமின்றி அதிலிருந்து பெறப்படும் அறிவையும் கூட முழுமையாக விளக்கி இருக்கிறீர். அப்படி இருந்தும் பிரபு, உமது முயற்சி பாழாகிவிட்டது என்றெண்ணி ஏன் மனச்சோர்வு அடைகிறீர்? அறிவு பிரம்மத்தெல்லாம் ரொம்ப தெளிவா விளக்கி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கேக்குறார். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பொருளுரை. வேதாந்த சூத்திரம் அல்லது பிரம்மசூத்திரம் வியாசதேவரால் தொகுக்கப்பட்டதாகும். அது அருவ பிரம்மத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவை கொண்டுள்ளது. மேலும் அது உலகிலேயே மிகச்சிறந்த தத்துவ விளக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டும் உள்ளது. அது நித்தியத்தன்மையை பற்றிய விஷயத்தை மிகவும் பாண்டித்தியமான முறைகளில் விளக்குகின்றது. எனவே வியாசதேவரின் ஆன்மீக ஞானத்தை பற்றி எவ்வித சந்தேகமும் இருக்க முடியாது. எனவே அவர் ஏன் வருத்தப்பட வேண்டும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ வியாசருடைய புகழ் ஒன்னொன்னா நாரது சொல்லிட்டே வரார். அப்படியும் வந்து எதுக்காக மனச்சோர்வு அப்படிங்கிறத கேக்குறார். வியாச உவாச்ச அஸ்தி ஏவமே சர்வம் கீதம் தயோக்தம் ததாபிநாத்மா பரிதுஷ்யதே மே தன்மூலம் அவ்யக்தம் அகாதபூதம் ரிச்சாமகே ஸ்வாத்மபவாத் நபூதம். ஸ்ரீல வியாசதேவர் கூறினார், என்னை பற்றி தாங்கள் கூறியவை அனைத்தும் முற்றிலும் உண்மை. இருப்பினும் எனக்கு சமாதானம் ஏற்படவில்லை. சுயமாக பிறந்த பௌதிக தாய் தந்தையர் இல்லாத ஒருவரின் பிரம்மா புத்திரராக தாங்கள் இருப்பதால் எல்லையற்ற அறிவு படைத்தவராகவும் இருக்கிறீர். ஆகவே எனது அதிருப்திக்குரிய மூல காரணத்தை பற்றி உம்மிடமிருந்து கேட்டறிய விரும்புகிறேன். இது ஒரு லட்சணம். ஆன்மீக குரு கிட்ட நாம எப்படி பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான லட்சணம். வியாசருடைய அந்த பரம்பரையை பத்தி, வியாசருடைய அந்த ஞானத்தை பத்தி, வியாசருக்கு இருக்கிற தத்துவ அந்த அறிவை பத்தி எல்லாம் நாரதர் புகழ்ந்து சொல்றார். தன்னுடைய சீடனை புகழ்ந்து சொல்றார்.
ஆனாலும் வியாசர் அதுல என்ன பண்ணல, கர்வப்படல. ஆமா, நான் இவ்வளவு பெரிய ஆளு, போனா போதுன்னு நான் உங்களை என்ன பண்ணிருக்கேன், ஆன்மீக குருவா எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் ஒரு குரு வேணும்ல, அதனால நீங்க எனக்கு குருவா இருக்கிறதுக்கு நான் வந்து சம்மதம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துக்காம என்ன சொல்றார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க யாரு அப்படின்னாக்க அந்த பிரம்மாவுடைய ஒரு மானசீகமான புத்திரர், அதுவும் பிரம்மாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகன் நாரதர். அதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம 3வது காண்டம் வரும்போது பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு மனசுல இருக்கிற அதிருப்தி என்ன, இன்னும் இவர் வாயை திறந்து சொல்லவே இல்லை, ஆனா அதிருப்தி இருக்கு அப்படிங்கறத நாரதர் கண்டுபிடிச்சிட்டார், அதனால அதையும் தயவு செய்து நீங்களே விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கோமதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. உடலை அல்லது மனதை ஆத்மாவுடன் அடையாளப்படுத்துவதில் இவ்வுலகிலுள்ள அனைவரும் ஆழ்ந்துள்ளனர். இதனால் இவ்வுலகில் காணப்படும் எல்லா அறிவும் உடலுடனோ அல்லது மனதுடனோ சம்பந்தமுள்ளதாக மட்டுமே உள்ளது. இதுவே எல்லா மனச்சோர்வுக்கும் மூல காரணமாகும். பௌதிக அறிவில் மிகவும் புலமை வாய்ந்த பண்டிதனாலும் இதை அறிய முடியவில்லை. ஆகவே எல்லா மனச்சோர்வுகளுக்கும் மூல காரணத்தை தீர்ப்பதற்கு நாரதரை போன்ற ஒருவரை அணுகுவது நல்லது. ஏன் நாரதரை அணுக வேண்டும் என்பது கீழே விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இதே வார்த்தைகளை அர்ஜுனனும் யூஸ் பண்றார். பிரிச்சாமி அப்படிங்கிற வார்த்தைய அர்ஜுனனும் சொல்றார் பகவத்கீதையில. கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவ பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்ய நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்றார். 2.7. எஸ். சோ இந்த மாதிரி போய் விசாரிக்கணும், ஆன்மீக குரு கிட்ட போய் விசாரிக்கணும். ஆன்மீக குரு கிட்ட போய் எனக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு மேல ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்மள வந்து ஆன்மீக குரு முன்னாடி நம்ம வந்து ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாளா இருந்தா, அந்த மனநிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு சொல்றது நம்ம மண்டையில ஏறும். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இதுக்கு மேல என்ன அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். சவை பவான் வேத சமஸ்த குஹ்யம் உபாசிதோ யத் புருஷः புராணः பராபரேச்சோ மனசைவ விஸ்வம் ஸ்ருஜதி அவதி அத்தி குணைரசங்கः. என் பிரபுவே, ஜட உலகை படைத்து அதை அழிப்பவரும் ஆன்மீக உலகை பராமரிப்பவரும் ஜட இயற்கையின் குணங்களை கடந்தவருமான மூல முழுமுதற் கடவுளை தாங்கள் வழிபடுவதால் மனித அறிவிற்கு எட்டாத அனைத்தையும் தாங்கள் அறிந்திருக்கிறீர். போன பொருளையில பிரபா சொன்னாரு, இந்த உலகத்தினுடைய மொத்த அறிவும் உடல் மனம் இரண்டை பத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்க இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் மாலுக்கு போங்க, அது எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல மேக்சிமம் 100 ஃப்ளோர் இருந்தா கூட போங்க. அங்க வந்து உங்க தலைமுடியிலேந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கலாம். நம்ம மனதுக்கு என்ன இனிமையா இருக்குமோ அதெல்லாம் கிடைக்கலாம். ஆனா ஆத்மாவை பத்தின அறிவு எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது ஆத்மா பத்தி சொல்லப்பட்டிருக்கா இந்த உலகத்துல? எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே ஆத்மாவை பத்தின அறிவு கிடையாது. நீங்க மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை செலவு பண்ணலாம் உடலுக்காக, உங்க மனதுக்காக, எவ்வளவு வேணா நீங்க செலவு பண்ணலாம். ஆனா ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அதனால அறிவு அப்படின்னா ஆத்மாவை பத்தின அறிவு தான் உண்மையான அறிவு. ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. அதை செயல்படுத்துறது தான் விஞ்ஞானம். அதான் பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றார், ஞான விஞ்ஞான சகிதம் அப்படின்னு சொல்றார். ஞானம்னா இந்த அறிவு, விஞ்ஞானம்னா அதை நடைமுறையில கொண்டு வர்றதுதான் விஞ்ஞானம். அதான் இங்க வந்து நான் வியாசர் வந்து சொல்றார், நீங்க பகவானை என்ன பண்றீங்க, பூரணமா சரணடைஞ்சு அவருக்கு பக்தி செய்றீங்க, தயவு செய்து நீங்க எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஒரு உரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பகவத் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒருவர் எல்லா அறிவுக்கும் அடையாளமாக விளங்குகிறார். பக்தி தொண்டில் பூரணத்துவத்தை அடைந்துள்ள அத்தகைய பகவத் பக்தர் ஒருவர் முழுமுதற் கடவுளின் தகுதிகளை பூரணமாக பெற்றவர் ஆவார். இவ்வாறு இருக்க அவரிடமுள்ள தெய்வீகமான ஐஸ்வர்யங்களில் மிகச்சிறிய பாகத்தை மட்டுமே
யோகத்தின் அஷ்டசித்திகள் கொண்டுள்ளன. ஒவ்வொரு தனிநபரும் அடைய பாடுபடும் ஆன்மீக பூரணத்துவத்தை பெற்றிருந்த நாரதரை போன்ற ஒரு பக்தரால் அற்புதமாக செயற்பட முடியும். ஸ்ரீல நாரதர் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவர் அல்ல என்ற போதிலும் அவர் முழுமையான பூரணத்துவம் பெற்ற ஒரு ஜீவராசி ஆவார். தேங்க்யூ மதர்ஜி. ஹரே தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒவ்வொருத்தர் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். நாரதர் பூரணமா அந்த 75% அவர் அந்த பூரணத்துவம் அடைஞ்சிருக்கார். ஆனாலும் அவர் ஜீவராசி தான். அவர் யாரு கிடையாது, விஷ்ணு தத்துவம் கிடையாது. சில சமயத்துல நாரதரும் பகவான் அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுவார். ஆனாலும் அவர் ஜீவ தத்துவம் தான், விஷ்ணு தத்துவம் கிடையாது. இந்த அஷ்டமகா சித்திகள் இதெல்லாம் நாரதருக்கு ஒரு சாதாரண விஷயம். அதை அடையறதுக்காக அவர் தியானம் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எப்ப வேணா எங்க வேணா அவர் வர முடியும். அவரால் திருலோக சஞ்சாரி, எந்த இடத்துல வேணா அவர் அவர் மனசுல நினைச்ச மாத்திரத்திலே அவர் அங்க தோன்ற முடியும். त्वं पर्यटन् अर्घ इव त्रिलोकीम् अन्तश्च्रो वायुर् इवात्मसाक्षीम् परावरे ब्रह्मणि धर्मतो व्रतैः स्नातस्य मे யூனம் அலம் விசஸ்வ. சூரியனை போல் மூவுலகங்களில் சஞ்சரிக்கவும், காற்றை போல் அனைவரது மனத்திற்குள்ளும் புகுந்து சஞ்சரிக்கவும் உம்மால் முடியும். இதனால் தாங்கள் சர்வ வியாபகமுடைய பரமாத்மாவிற்கு நிகரானவர் ஆவீர். ஆகவே ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் விரதங்களையும் மேற்கொண்டு நான் தெய்வீகத்தில் ஆழ்ந்திருந்த போதிலும் என்னிடமுள்ள குறை என்ன என்பதை தயவு செய்து காட்டியருள வேண்டும். தொம் பரியட்டன் அர்க, அர்கன்னா சூரியன், அர்க இவத்ரி லோகி, இந்த 3 உலகங்கள்லயும் எப்படி சூரியன் சஞ்சரிக்குதோ, மேல் உலகங்கள்ல சூரியன் கிடையாது. பூர் புவஸ்வ, இந்த 3 லோகங்களுக்கு தான் சூரியன். இதுதான் இருண்ட லோகம். அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஜனலோகம், தப்போலோகம், சத்தியலோகத்துக்கெல்லாம் சூரிய வெளிச்சம்லாம் தேவையில்லை. அப்படி இந்த 3 உலகங்கள்லயும் சூரியன் எப்படி சஞ்சரிக்குதோ, இந்த மாதிரி நாரதர் எல்லா உலகங்களுக்கும் அவரால் போயிட்டு வர முடியும். அந்தஸ்ரோ வாயுர் இவாத்ம சாட்சி. பகவான் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா சாட்சியா இருக்கார். அந்த மாதிரி காத்து எப்படி எல்லா இடத்துலயும் புகுந்து வெளிவருமோ, அந்த மாதிரி நாரதரால எங்க வேணா சஞ்சரிக்க முடியும். அப்ப என்னோட மனசுல இருக்கிற குறையும் உங்களுக்கு தெரியும், தயவு செய்து நீங்க எனக்கு அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற. சித்ரா மாதாஜி படிச்சிட்டீங்களா நீங்க? இன்னும் படிக்கல மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. உறுதியான ஒழுக்க கட்டுப்பாடுகளின் கீழ் உள்ள ஆன்மீக உணர்வு, புண்ணிய செயல்கள், விக்கிரக வழிபாடு, தானம், கருணை, அகிம்சை மற்றும் சாஸ்திரங்களை கற்றல் ஆகியவற்றை எப்பொழுதும் உதவக்கூடியவையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா எல்லா சமயத்திலையும் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். நம்ம பெரிய பக்தன் ஆயிட்டோம், இனிமே இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா என்னைக்குமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்கான்ல 50 வருஷம் 60 வருஷம் மேக்சிமம் 55 வருஷம் சன்னியாசியா இருக்கிறவங்க கூட அதே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்றாங்க, அதே ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்கிறாங்க. நாங்கெல்லாம் பெரிய பக்தர் ஆயிட்டோம், இனிமே நாம ஜபம் எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லா சமயத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும், ஏன் பகவானே என்ன பண்றார், ஸ்ரீமதி ராதாராணியுடைய நாமத்தை அவர் சொல்றார், ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது பகவானே பண்றார். நாம 2 பேரையும் சேர்த்து பண்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே நம்ம விட்டுடக்கூடாது. ஸ்ரீ நாரத உவாச்ச பவதானுதித பிராயம் யசோ பகவதோ மலம் ஏ நைவாசோ ந துஷ்யேத மன்யே தத் தர்ஷனம் கிலம். ஸ்ரீ நாரதர் கூறினார், நீர் உண்மையில் பரமபுருஷரின் மேன்மையான கலங்கமற்ற பெருமைகளை பரப்பவில்லை. டைரக்டா சொல்லிட்டார். அப்படியே போட்டு உடைச்சிட்டார். நீங்க என்ன பண்ணல, பெருசா நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க, ஆனா முக்கியமா பண்ண வேண்டியதை நீங்க விட்டுட்டீங்க. பகவானின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்தாத அந்த தத்துவம் பயனற்றதென கருதப்படுகிறது. ந துஷ்யேத, நம்ம முன்னாடியே இந்த வார்த்தையை பார்த்தோம், துஷ்யதி அப்படின்னு பார்த்தோம். ந துஷ்யத, பகவானை திருப்திப்படுத்தல நீங்க. தத் தர்ஷனம் கிலம். அமலம் அப்படின்னாக்க, மலம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். நம்ம மல ஜலம் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். மலம்னா அழுக்கு. அமலம் அப்படின்னா தூய்மையான, அப்பழுக்கற்ற அந்த பகவானுடைய கீர்த்தி புகழ்
அவருடைய அந்த சேவை, அதை நீங்க என்ன பண்ணல, நேரடியா சொல்லல, எல்லாத்தையும் மறைச்சு 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 பேசி வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு என்ன ஆகல, திருப்தி கிடைக்கல. அதனாலதான் சொர்க்கலோகத்தையே அடைஞ்சா கூட ஆத்மாவால அங்க என்ன பண்ண முடியாது, திருப்தியா இருக்க முடியாது. சொர்க்கலோகம் என்ன, அருவ பிரம்மத்தையே அடைஞ்சு முக்தி அடைஞ்சு அருவ பிரம்மத்திலே போய் கலந்தா கூட ஆத்மாவால அங்க சந்தோஷமா இருக்க முடியாது. ஆத்மா எப்போ சந்தோஷமா இருக்கும்? ஆத்மானா நாம எப்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா, பகவானுடைய சேவையில ஈடுபடும் போதுதான் சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷம், ஆனந்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சம்பூர்ணம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளறி வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தனிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவாகிய முழுமுதற் கடவுளுக்கும் உள்ள நித்திய உறவானது நித்திய தொண்டனுக்கும் நித்தியமான எஜமானருக்கும் உள்ளதை போன்றதாகும். ஜீவராசிகளின் அன்பு தொண்டை அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வதற்காகவே பகவான் தம்மை ஜீவராசிகளாக விரிவடை செய்துள்ளார். இது ஒன்றுதான் பகவானையும் ஜீவராசிகளையும் திருப்திப்படுத்த முடியும். மிகச்சிறந்த வேத வல்லுநரான வியாசதேவர் வேத இலக்கியங்களை பலவிதமாக விரிவுபடுத்தி உள்ளார். அவை வேதாந்த தத்துவத்தில் முடிவுறுகின்றன. ஆனால் அவற்றில் எதுவும் பரமபுருஷரை நேரடியாக புகழும் விதத்தில் எழுதப்படவில்லை. கற்பனையான வரட்டு தத்துவங்கள் பகவானின் உன்னதமான விஷயங்களை பற்றியவையாக இருந்தாலும் அவை பகவானை பெருமைப்படுத்தும் விவகாரங்களில் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்பதால் கவர்ச்சியற்றவையாகவே உள்ளன. தெய்வீகத்தை உணர்வதில் கடைசி சொல்லாக இருப்பது பரமபுருஷ பகவான் என்பதாகும். பகவானை அருவ பிரம்மமாகவோ அல்லது இதயவாசியான பரமாத்மாகவோ உணர்வதை விட அவரை பரமபுருஷ பகவானாக உணர்வதால் பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கிறது. வேதாந்த தரிசனத்தை தொகுத்ததால் வியாசதேவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. எனவே ஆசிரியரான வியாசதேவரால் நேரடியாக விவரிக்கப்படாததான வேதாந்தத்தை படிப்பவர்களாலும் கேட்பவர்களாலும் எத்தகைய ஆன்மீக ஆனந்தத்தை பெற முடியும்? எனவே நான் வேதாந்த சூத்திரத்தை ஸ்ரீமத் பாகவதம் எனும் வடிவில் விளக்க வேண்டிய அவசியம் இங்கு எழுகின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ சமைச்ச நமக்கே அந்த சுவை பிடிக்கல, அதுல திருப்தி இல்லை அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கு எப்படி திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா? வியாசர் எல்லாம் பண்ணிட்டு வேதாந்த சூத்திரத்தையும் எழுதிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கே திருப்தி இல்லை அப்படின்னா அந்த வேதாந்த சூத்திரத்தை படிக்கிற ஒருத்தருக்கு எப்படி அந்த திருப்தி கிடைக்கும் அப்படின்னு இங்க பிரபுபாதர் கேட்கிறார். இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் பொருளுரையில நமக்கு கொடுக்கிறார். அதாவது பகவான் எதுக்காக ஜீவராசிகளை படைச்சிருக்கார், இந்த ரகசியத்தை இங்க பிரபுபாதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பகவானே தம்மை ஜீவராசிகளாக விரித்துக் கொள்கிறார். அதனால்தான் நாமளும் பகவானும் எப்படி அளவில் வேறுபாடு, நாம தன்மையில் ஒன்றானவர்கள், அளவில் வேறுபட்டவர்கள். எதுக்காக பகவான் இந்த மாதிரி ஜீவராசிகளா தன்னை விரிச்சுக்கிறார் அப்படின்னா தனக்கு சேவை செய்யறதுக்காக. இப்போ ஒரு தாய் தந்தையர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் தாய் தந்தையர் இல்லை, சாரி, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படியே இருக்க வேண்டியதானே இல்லையா? எதுக்காக குழந்தைகளை பெத்துக்கிறாங்க? எதுக்காக குழந்தைகளை பெத்துக்கிறாங்க? அவங்களுடைய சந்தோஷம் இல்லையா? ஒரு குழந்தை இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷத்துக்காக அவங்க குழந்தைகளை பெத்துக்கிறாங்க. சோ அந்த குழந்தைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த குழந்தை தாய் தந்தையர் மேல அன்பா இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதைதான் பகவானும் பண்றார். அவருடைய குழந்தைகளான நாம அவர் மேல அன்பு செலுத்துவோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அன்பாவது வம்பாவது அதெல்லாம் நாங்க வேற இடத்துல வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சப்ளை பண்ணிட்டே இருங்க, நாங்க வேற இடத்துல அதெல்லாம் கொடுக்க போறோம். எங்களுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுக்க வேண்டியது மட்டும் தான் ஒன் வே. நாங்க உங்கள்கிட்ட என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வாங்கிக்குவோம், ஆனா திருப்பிலாம் கொடுக்க மாட்டோம். கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாம வேற ரூட்ல போயிட்டு இருக்கோம். சோ அப்ப நாம கஷ்டப்படுறத பார்த்தா எப்படி ஒரு குழந்தை கஷ்டப்படும் போது அதனுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்களோ, அந்த மாதிரி பகவானை பிரிஞ்சிருக்கிற ஆத்மாக்களை பார்த்து பகவான் தான் ரொம்ப கஷ்டப்படுறார் நம்மளை விட. அதனாலதான் பரமாத்மாவா கூடவே வர்றார். இல்லைன்னா அவர் எதுக்கு வரணும்? நம்மளை எப்படியாவது ரெஸ்கியூ பண்றதுக்காக என்ன பண்றாரு, நம்ம கூடவே வர்றார்.
யதா தர்மதயச்சார்த்தः முனிவர்யானுகீர்த்திதாः ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹி அனுவர்ணிதः. பெரும் முனிவராகிய நீர் மத சடங்குகளுடன் ஆரம்பமாகும் 4 கொள்கைகளை மிகவும் விவரமாக விளக்கிய போதிலும் பரமபுருஷராகிய வாசுதேவனின் மகிமைகளை விளக்கவில்லை. என்ன 4 கொள்கைகள்? மத சடங்குகளுடன் ஆரம்பமாகும் 4 கொள்கைகள் என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. சோ இதத்தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விழுந்து விழுந்து அதைத்தான் பெருசா வேதங்கள்ங்கிற பேர்ல இதைத்தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. எங்க நீங்க பகவானை பத்தி சொன்னீங்க? பரமபுருஷ பகவானை பத்தி எங்க சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. வெறும் அந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தை பிடிச்சிட்டுல உட்கார்ந்துருந்தீங்க. இவ்வளோ வேதங்கள், 4 வேதங்கள், அதுக்கப்புறம் வேதாந்த சூத்திரங்கள், திகாசங்கள், புராணங்கள் எல்லாரையும் போட்டு குழப்பி விட்டுட்டீங்க. ஏற்கனவே குழம்பி இருக்காங்க, நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் போட்டு குழப்பி விட்டீங்க. ஏன் நேரடியா சொல்லல? ஏன் நேரடியா பகவான் மட்டும்தான் அப்படிங்கறத ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி இங்க கேக்குற. சேது பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. ஸ்ரீ நாரதரால் உடனடியாக கண்டறியப்பட்ட உண்மை உடனே அறிவிக்கப்பட்டது. வியாசதேவர் தமது வெவ்வேறு புராணங்களில் பகவானை பற்றி புகழ்வதை வேண்டும் என்று தவிர்த்திருக்கிறார். இதுவே அவரது மனத்தளர்ச்சிக்கு மூல காரணமாகும். அவர் போக போக பகவானின் கிருஷ்ணரின் பெருமைகளை வழங்கியிருப்பது உண்மைதான். ஆனால் மதம், பொருளாதார முன்னேற்றம், புலன் நுகர்வு மற்றும் முக்தி ஆகியவற்றிற்கு அளித்தது போல் அவ்வளவு அதிகமான விளக்கங்களை இதற்கு அவர் அளிக்கவில்லை. இந்நான்கும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதை காட்டிலும் மிகவும் தாழ்வானவையே. ஸ்ரீல வியாசதேவர் அங்கீகாரம் பெற்ற வல்லுநர் என்ற முறையில் இந்த வேறுபாட்டை நன்கு அறிந்துதான் இருந்தார். இருப்பினும் பக்தி தொண்டெனும் உயர்ந்த ஈடுபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதற்கு பதிலாக விலை மதிப்பெற்ற அவரது நேரத்தை அவர் ஏறக்குறைய முறையற்றவாறு பயன்படுத்தி இருக்கிறார். இதனால் தான் அவருக்கு மனத்தளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் ஒருவராலும் போதுமான அளவு மன திருப்தியை பெற முடியாது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. பகவத்கீதையில் இவ்வுண்மை தெளிவாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. மத அனுஷ்டான வரிசையில் கடைசியாக வரும் முக்திக்கு பிறகு ஒருவர் தூய பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார். இது தன்னுணர்வு பெற்ற நிலை அல்லது பிரம்மபூத நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மபூத நிலையை அடைந்த பின் ஒருவர் திருப்தி அடைகிறார். ஆனால் திருப்தி உன்னத ஆனந்தத்தின் ஆரம்பப்படியாகும். சமநிலை நிலையையும் சமத்துவத்தையும் அடைவதன் வாயிலாக ஒருவர் இவ்வுலகில் முன்னேற வேண்டும். இந்த சமத்துவ நிலையை கடந்ததும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஒருவர் நிலை பெறுகிறார். இதுவே பகவத்கீதையில் உள்ள பகவானின் உபதேசமாகும். முடிவு என்னவெனில், பிரம்மபூத நிலையின் மதிப்பை காக்கவும் ஆன்மீக தன்னுணர்வின் தரத்தை உயர்த்தவும் வியாசதேவர் இப்போது ஆர்வத்துடன் தொடர்ச்சியாகவும் பக்தி தொண்டிற்குரிய வழியை விளக்க வேண்டும் என்று நாரதர் அவருக்கு சிபாரிசு செய்கிறார். பெரும் மனச்சோர்விலிருந்து இது அவரை விடுவிக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ வியாசர் தான் எல்லா புராணங்களையும் தொகுத்திருக்காரு. அதனால பாகவத புராணத்தை தொகுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன ஆச்சு? மன திருப்தி கிடைச்சது. நேற்று நம்மளுடைய டிஸ்கஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்க பல புராணங்கள்ல பலவிதமான முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. சில புராணங்கள்ல இவர் முழுமுதற் கடவுள், அவர் முழுமுதற் கடவுள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அந்த குணத்துல இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அதையும் அவர் செஞ்சிருக்கார். ஆனா அவருக்கு கடைசியில என்ன ஆகல? திருப்தி ஆகல. இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 2வது பேராகிராஃப் கொஞ்சம் தத்துவங்கள், ஆழ்ந்த தத்துவங்கள் இருக்கிற ஒரு பொருளுரை. இது ரொம்ப சுலபமா பகவத்கீதையில பகவான் நமக்கு சொல்லியிருக்கிறது தான் பிரபுபாதர் இங்க நமக்கு கொடுத்திருக்காரு. அதாவது பகவத்கீதையில என்ன சொல்றார் கிருஷ்ணர் அப்படின்னாக்க, அதாவது எந்த விதமான ஒரு ஒரு டீவியேஷனும் இல்லாம பகவானுக்கு பக்தி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றார். அவ்யபிச்சாரேன அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், விபச்சாரம் அப்படிங்கிற வார்த்தை. அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு எதுக்காக அந்த பேர் விபச்சாரம் அப்படிங்கிற, அந்த விபச்சாரி அப்படிங்கிற பேர் எதுக்காக அப்படின்னா, கணவனை தவிர அவருக்கு ஒரு கணவன் கிடையாது, பல ஆண்களோட அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருக்கும் போது அந்த பெண் அந்த மாதிரி ஒரு வார்த்தையால சொல்லப்படுறார். அப்போ பகவான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார், அவ்யபிச்சாரேன அப்படின்னு சொல்றார்.
அவ்யபிச்சாரேன பக்தி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சகுணான் சமதீத்தியை தான் பிரம்ம பூயாய கல்பத்தே. 3 குணங்களையும் நீ கடந்து வந்துடலாம் அர்ஜுனா அப்படின்னு சொல்ற. சத்வ ரஜோ தமோ குணங்களை கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்தின் லபதே பராம் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள். 14வது அத்தியாயம் நினைக்கிறேன். 14 14th சாப்டர் தான். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க சம சர்வேஷு பூதேஷு எல்லா ஜீவராசிகளையும் அந்த பிரம்மபூத நிலையில ஒருத்தர் முக்தி அடைந்த நிலை அது. அவர் இந்த உலகத்துல தான் இருக்கார். முக்தி அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறது கிடையாது. இந்த உலகத்திலே அவர் முக்தி அடைந்த நிலையில இருக்கார். அந்த நிலையில அவர் என்ன பண்றார்? அந்த குணங்கள் ந சோச்சதி ந காங்ஷதி, அவருக்கு எந்த வருத்தமோ ஏக்கமோ கிடையாது. எதையாவது அடையணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் கிடையாது. எதையாவது இழந்துட்டோம் அப்படிங்கிற வருத்தமும் கிடையாது. ஆனா நம்ம நிலைமை அந்த மாதிரி கிடையாது. நம்ம எப்பவுமே சோச்சதி காங்ஷதி தான். எப்ப வேணா கொஞ்சம் நம்மள ஸ்கிராச் பண்ணா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இதைதான் சொல்லுவோம். இது அப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சு, இது நடக்கணும், அது நடக்கணும். சோ இந்த வருத்தம் ஏக்கம் இது 2ல தான் நம்ம இருக்கோம். இதை விட்டு நம்ம வெளியில வரவே முடியாது. இந்த வருத்தமும் ஏக்கமும் இல்லாதவங்க யாராவது இருக்கும்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வருத்தமோ ஏக்கமோ இல்லை எனக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? பதிலே இல்லை. கண்டிப்பா சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. தேங்க்யூ மாதாஜி. 14.19 தேங்க்யூ. ஆனா அந்த நிலையில வருத்தமோ ஏக்கமோ கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இஸ்கான் இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை முயற்சிகள் எடுத்திருக்கார், எத்தனை தோல்விகளை சந்திச்சிருக்கார். ஆனா அவர் அதெல்லாம் தோல்வின்னு நினைக்கவே இல்லை. என்னுடைய முயற்சியில தோல்வியோ இழப்போ கிடையாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அவர் எப்பவுமே ஏக்கப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. எப்பவுமே தன்னுடைய பாதையில முன்னேறி போயிட்டே இருந்தார். ஏன்னா பிரம்மபுதர் நிலையில இருந்தார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மாலை ஜெபம் பண்ணிட்டோம், அதுவும் 1 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும், எனக்கு அது கிடைச்சிடணும், இது கிடைச்சிடணும். அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலை இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த குழப்பங்கள்னால. அதனாலதான் நாரதர் இதெல்லாம் விலக்கி சொல்றார். இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றார். சோ இதுக்கப்புறம் தான் பக்தி அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. பிரம்மபூத நிலையில தான் பக்தி, உண்மையான பக்தி அப்படிங்கிறது பிரம்மபூத நிலையில தான் ஆரம்பிக்குது. அதுக்கு நடுவுல அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எல்லாம் என்ன அப்படின்னா மிஸ்ர பக்தி, கலப்படமான பக்தி. ஞான மிஸ்ர பக்தி, கர்ம மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி, இந்த மாதிரி கலப்படமான பக்தி நம்ம பண்றோம். கர்ம மிஸ்ர பக்தின்னா என்ன? பலனுக்காக செய்யறது இல்லைங்களா? ஜபம் பண்ணிட்டு எனக்கு அடுத்த உடனே ப்ரமோஷன் கிடைச்சிடணும், இல்ல நம்ம தேவை என்ன இருக்கோ அது நமக்கு உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது கர்ம மிஸ்ர பக்தி. இல்ல நான் இப்ப ஜபம் பண்ண ஆரம்பிச்சு பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு உடனே எல்லா வேத அறிவும் வந்துடணும், நான் நிறைய இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறது ஞான மிஸ்ர பக்தி. இல்ல சித்திகள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது யோக மிஸ்ர பக்தி. இதெல்லாம் மிஸ்ர பக்தி. நம்ம இப்ப பயிற்சி பண்றதெல்லாம் மிஸ்ர பக்தி. மிஸ்ரன்னா கலப்படமான பக்தி. தூய பக்திக்கு எப்ப வருவோம் அப்படின்னா அந்த அவ்யபிச்சாரிணி பக்தி பண்ணும்போது எந்த விதமான சந்தேகங்களோ, எப்படி ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தவிர வேற எந்த ஆண்மகனையும் ஏறிட்டும் பார்க்காம தன்னுடைய கணவனே அப்படின்னு சொல்லி எப்படி உறுதியான ஒரு மனநிலையோட இருப்பாங்களோ, இந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை பல்வேறு விதங்கள்ல சிதைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டேன். அப்போ ஒரு விஷயம் கிருஷ்ண பக்திங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். யாராவது ஒரு பெண் சொல்ல முடியுமா இந்த திரைப்பட நடிகனை இல்ல இந்த திரைப்பட நடிகை எனக்கு பிடிக்கும் பிடிக்காது இந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்ணாத நம்ம யாராவது இருப்போமா? எப்படி அந்த பதிவிரதா அப்படிங்கறதெல்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் வரவே வராது. அதுவும் 10 இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல, இன்னைக்கு பாக்குற நாடகங்கள், இன்னைக்கு இருக்கிற போக்கு,
இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனச்சிதைவுக்கு எல்லாமே வந்து காரணமா இருக்கு. குழந்தையிலேருந்தே வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறதுல பழகிறதுல எந்த தடையும் இல்லாம இன்னைக்கு பழகுறாங்க. அப்போ கணவனை வாடா போடான்னு பேசுறது, அந்த கணவன் மனைவியை தவிர பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறது, அந்த அந்த பெண்ணும் பல ஆண்களோட தொடர்பு பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சமுதாய சூழ்நிலை இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன கேட்குறோமோ என்ன பார்க்குறோமோ அதையே கொஞ்ச நாள் கழிச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் இன்னைக்கு சமூகத்துல நம்ம பார்க்குறோம். அந்த நாள்ல சினிமா நடிகர்கள் நடிகைகள் என்ன உடை போட்டு வந்தாங்களோ அது பேர் வச்சே வந்து எல்லா உடை வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குறைக்க ஆரம்பிச்சாங்க, நாமளும் குறைக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு தயாராயிட்டோம். இதனால இந்த மனச்சிதைவு அப்படிங்கிறத எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா பகவானுடைய பக்தினால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அவ்யபிச்சாரிணி பக்தி அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பகவத்கீதையில பகவான் சொல்றார், 2வது அத்தியாயத்துல சொல்றார், 41வது ஸ்லோகத்துல சொல்றார், வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக்கா ஹெனந்தாஷ்ச புத்தையோ அவ்யவசாயினாம் அப்படிங்கிறார். வியவசா ஆத்மிகா புத்தி அப்படின்னாக்க ஒரே குறிக்கோளுடைய ஒரே நோக்கத்தை கொண்ட பக்தி, பகவானுடைய சேவை அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட செய்யக்கூடிய பக்தி. ஏகேக குருநந்தன அதனுடைய நோக்கம் ஒண்ணுதான். பகுஷாக்கா அப்படின்னா பல கிளைகள். பகு அப்படின்னா ஏக்கனா ஒண்ணு, பகுனா அது வந்து புளூரல் பன்மை. பகுஷாக்கா புத்தி என்ன ஆகும் அப்படின்னா அதனால நம்மளால அந்த ஒரே சிங்கிள் பாயிண்டட் அந்த லட்சியத்தை நம்மளால அடைய முடியாது. ஸோ அதனால நாம எந்த நிலையிலேருந்து நம்ம பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் சரி, பக்தியை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ என்கிட்ட இவ்வளோ ஒரு டிஃபால்ட் எல்லாம் இருக்கு, இத்தனை குற்றம் குறைகளோட நான் இருக்கேன், நான் என்ன பண்ணணும், இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரே நாள்ல அந்த நிலைக்கு வந்துட முடியாது, வரவங்களும் இருக்கலாம். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரே மனசோட உங்களுக்கு பக்தி செய்யறதுக்கான அந்த பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனையினால நிறைவேறாதது எதுவுமே கிடையாது. பிரார்த்தனை நம்ம எந்த அளவுக்கு பகவானை பிரார்த்தனை பண்றோமோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல நாம முன்னேறதுக்கு நமக்கு எல்லா உதவிகளையும் பகவான் செய்வார். அதை விட அருமையான ஒரு வழி என்னன்னா பக்தர்கள்ட்ட பிரார்த்தனை பண்றது. எனக்கு அனுபவம் என்ன அப்படின்னாக்க, நான் எந்த பக்தரை பார்த்தாலும் சரி உடனே அவங்க காலில் விழுந்து ஒரு பிரார்த்தனையை வைப்பேன். என்ன அப்படின்னா, என் பையன் வந்து டிவோட்டி ஆகணும், என் பையன் டிவோட்டி ஆகணும். அது வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்படியாவது அவன் டிவோட்டி ஆகணும் பிரபு, நீங்க வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவனை பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப கூட அவனை பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து ஜபம் பண்றது உன்னால இல்ல, உங்க அம்மாவால தான், உங்க அம்மா தான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால நீ ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாம் விளையாட்டா சொல்லுவாங்க. பக்தர்கள்ட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பகவான் அதை நிறைவேற்றுவார். பக்தர்களுடைய ஆசீர்வாதத்தினால பகவான் அதை நிறைவேற்றுவார். அதனால பக்தர்கள் சங்கத்துல நாம எப்பவுமே பணிவோட அந்த ஆசீர்வாதம் அந்த மனநிலையோட நம்ம இருக்கணும். ஏதாவது நமக்கு ஆன்மீகமான விருப்பங்கள் இருந்தது அப்படின்னா அதை பக்தர்கள் மூலமா நம்ம சுலபமா நிறைவேற்றிக்கலாம். அதனால்தான் அந்த ஸ்லோகம் சொல்றோம், வாஞ்சா கல்பதரு யஷ்ச கிருபா சிந்து ஏவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக அப்படின்னு. ஏன் அப்படின்னா பக்தர்கள் கற்பக விருட்சங்களை போன்றவர்கள். அவங்க நம்மளுடைய ஆன்மீக விருப்பங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றி வைப்பாங்க. பக்தர்கள்ட்ட போய் நம்ம வந்து பௌதிக விருப்பங்களுக்காக நிற்கக்கூடாது. அது அப்புறம் வியாசர் மாதிரி, வியாசரே வந்து எப்படி மனசோர்வு அடைஞ்சிருக்காரு. அதனால ஆன்மீகம்னு வரும்போது ஆன்மீகத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து முயற்சி செய்யணும். பௌதிக தேவைகள் தானாவே பூர்த்தியாகும். நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். மீண்டும் நாளை தொடருவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா?
Okay, thank you. Hare Krishna. Hare Krishna Mataji. Thank you. Hare Krishna Thank you. Hare Mataji. Krishna. Hare Krishna. நன்றி Hare மாதாஜி. Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna. Thank you. Hare Krishna. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna. மாதாஜி. Hare Krishna Hare Krishna. Mataji. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மாதாஜி. உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தேவை. கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க மாதாஜி. ஹரி ஹரி ஹரி. பிரபுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna. Thank you Mataji. Thank you, பிரபு. பிரபு, நீங்க எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பார்ட்டி கொடுக்கணுமே உங்க பர்த்டேக்கு. இன்னைக்கு நான் வந்து குருவாயூர்ல இருந்தேன் மேடம். நேத்து நைட்டே போயிட்டு அங்க தங்கி நேத்து இன்னைக்கு காலையில தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நம்ம குரூப் எல்லாருக்கும் வேண்டி பிரார்த்திச்சேன். எல்லாரையும் ஹரி ஒவ்வொருத்தரும் ஹரி 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 ஹரி. ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப நன்றி. Thank you Prabhuji. Thank you பிரபு. ஹரே Thank you கிருஷ்ணா. Prabhu. ஹரே Hare Thank you கிருஷ்ணா. Prabhu. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. பாத்தீங்களா, பக்தர்கள் கற்பக விருட்சங்கள் சொன்ன பிரபு அதை நிரூபிச்சுட்டார் பாருங்க. எல்லாருக்காகவும் குருவாயூர்ல பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த மனம், அதுதான் வந்து வைஷ்ணவர்களுடைய மனம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம். தண்டவத் பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Happy Krishna conscious birthday Prabhu.